செல்லம் இருக்கு. எப்படிமா இருக்க? என்னத்தான் நல்லா இருக்கீங்களா? என்னக்கா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்குமா, நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஏன் இருக்குமா இப்படியே கம்பிக்கு உள்ளுக்குள்ள இருக்க? வெளியே வர மாட்டியா? நீ வீட்டுக்கு எப்போ இருக்குமா வருவ? எனக்கு உன்னை ரொம்ப தேடுது தெரியுமா? எனக்கும் குட்டி பாப்பாவை ரொம்ப தான் தேடுது. ஆனா என்ன செய்யறது, சிலருக்கு பிடிக்காம என்ன பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. சரி கொஞ்ச நாள் தானே அப்படியே இருந்துட்டு பாப்பாவை தேடி ஓடி வந்துடுவேன். இருக்குமா, எதுக்கும் கவலைப்படக்கூடாது, ரொம்ப தைரியமா இருக்கணும், சரியா? அதெல்லாம் சரிதான். ஆனா நீ ஊட்டி விட்டா தானே நான் சாப்பிடுவேன். என்னை பற்றி உனக்கு அக்கறையே இல்லையா? நீ பேசாம இங்கே வந்து உட்காந்துட்டா நான் எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு உன் மடியில் தலை வச்சு தூங்கணும், நீ எனக்கு தலை வாடி விடணும், அப்புறம் நான் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் எனக்கு இருக்குமா தான் தேவை. நான் ஸ்கூலுக்கு போகும்போது நீ தான் ட்ரெஸ் பண்ணி விடுவ. இப்போ யார் என்ன குளிப்பாட்டுவாங்க? அதான் உனக்கு டெம்பரவரியா அம்மானு ஒருத்திய வச்சுட்டு தானே வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு உனக்கு என்ன சொல்லுவாங்க, வேலைக்காரி மாதிரின்னு நினச்சிக்கோ, சரியா? அவளை உன்னை நல்லாவே பார்த்துக்குவா. நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, ரொம்ப தைரியமா இருக்கணும், சரியா? மேடா? யார் அந்த மேடு? அதான் உன் பக்கத்தில் நிற்கிறாளே அந்த மகாதான் உனக்கு மெய்டு, வேலைக்காரி எல்லாமே அந்த மகாதான். அவளைதான் உனக்காக சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன், சரியா? சரி இருக்குமா, அது மம்மிலா? மம்மி இல்ல, சொம்மி இல்ல, அது வெறும் டம்மி. உனக்கு அதுதான் டம்மி மம்மி, சரியா? சரி இருக்குமா. சரி நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு. அதான் உன்னைய எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு இவங்க கிட்ட சொல்லி அனுப்புறேன், சரியா? சரி இருக்குமா. அப்ப நான் எப்போ உன்னை மறுபடியும் பார்க்க விடணும்? அத நான் சொல்லி அனுப்புறேன், அவங்களே உன்னை கூட்டிட்டு வருவாங்க, சரியா? அம்மா வர வரைக்கும் நீ ஜாக்கிரதையா பத்திரமா சேஃபா இருக்கணும். பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மா வந்த உடனே உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவேன். வேற இடம்னா வேற நாட்டுக்கு, சரியா? சரி இருக்குமா. அப்ப செல்லம் கொஞ்சம் வெளியே இருங்க. சரிம்மா. பாத்தியா, இதுதான் உன் தங்கச்சியோட குணம். நீ பெத்த குழந்தைகிட்ட உன்ன வேலைக்காரின்னு சொல்றா. இந்த மூதேவிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி சொல்லுவா? நீ என்ன மனுஷியாடி? மிருகம் தானே, ஏன் இப்படி நடந்துக்கிற? மிருகத்துக்கு கூட கொஞ்சம் அது தாய்மை உணர்ச்சி இருக்கும். ஆனா நீ காட்டெருமை. காட்டெருமையோட கேவலமா உன் குணம் பொச்சோந்தி. சீ, என்ன சொல்றதுன்னு எனக்கு வார்த்தையே வர மாட்டுக்கு. இவ்வளவு சிலித்தனமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சது கிடையாது. ஏண்டி, நான் உன் கூட பிறந்தவதானே, கொஞ்சமாவது அக்காங்கிற பாசம் இருக்கா உனக்கு? அது இல்லாம போகட்டும், ஆனா ஒரு மனுஷியா கூட என்ன நீ மதிக்கலல்ல. நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? ஏன் குழந்தைய எடுத்துக்கிட்டு ஏன் குழந்தைகிட்டே என்ன வேலைக்காரின்னு சொல்ற? கொஞ்சம் கூட உனக்கு நாக்கு கூசல? எதுக்கு கூசணும்? அவ ஏன் பொண்ணு, நான் வளர்த்திருக்கேன். அப்ப எனக்கு விசுவாசமா தான் இருப்பா. பாக்குறல, இங்க பாரு, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கத கூட அவ தப்பா நினைக்க மாட்டா. அந்த அளவுக்கு அவளை நான் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். என்ன இத கண்டதும் அப்படியே ஆடி போயிருப்பியே. அடச்சி, நான் எதுக்கடி ஆடணும்? அவ உடம்புல ஏன் ரத்தம் ஓடுது, என் புருஷனோட ரத்தம் ஓடுது. எங்க குணம் அவளுக்கு கொஞ்சமாவது இருக்கும். அவ உனக்கு சரியான செருப்படிய கொடுக்க போறா. நீ பாக்குற எதுவும் உண்மை இல்லடி. என் பொண்ணு கண்டிப்பா என்கிட்ட திரும்பி வருவா. அவ உனக்கான பதிலடிய கூடிய சீக்கிரம் கொடுப்பா. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். என் பொண்ணு என் அம்மாவா ஏத்துக்கிற நாள் ரொம்ப தூரம் இல்ல. அன்னைக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு அப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கா? பரவாயில்ல, உனக்கு ரொம்ப தான் நப்பாசை. ஆனா உனக்கு ரொம்பவே தைரியமும் ஜாஸ்தி தான். எப்படி எப்படி மகா இப்படி ஒண்ணு நடக்கும்னு நீ நினைக்கிற? இங்க பாரு, அது உன் கனவுல கூட நினைக்காது. நான் அந்த அளவுக்கு அவளை டியூன் பண்ணிருக்கேன். எனக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியே மாத்திருக்கேன். வேணும்னா என்னை விட பல மடங்கு ஆக்ரோஷமா மாறுவாளோ தவிர ஒன்ன மாதிரி சான்ஸே இல்லை. உன் முன்னாடி தானே பேசிட்டு போறா, பார்த்தல. இருந்து உனக்கு வெக்கமா இல்லை இது சொல்லதுக்கு? அடச்சி, போ போ போ, எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. அடச்சி, வாய மூடிடி. ஏன் குழந்தைய திருடி வச்சுக்கிட்டு, ஏன் குழந்தைய உனக்கு சாதகமா வச்சுக்கிட்டு நீ என் மகாவை அவமானப்படுத்துற. இங்க பாருடி, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு.
இப்ப வேணும்னா என் குழந்தை உன்னை நம்பலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அது எல்லாமே மாறத்தான் போகுது. அது வரைக்கும் நீ காத்துரு, என்ன நடக்குன்னு பாரு. 4 வருஷத்துல நீ என் குழந்தைய உன் பக்கமா திருப்பி உனக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டல. அதே மாதிரி இன்னும் எவ்வளவு நாள் உள்ள இருப்பியோ தெரியல. அதுக்குள்ளயும் என் பிள்ளையா மாத்துறனா இல்லையான்னு பாரு. அவ மகாவ அம்மான்னு கூப்பிடுற நேரம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அத ஞாபகத்துல வச்சுக்க. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனாலும் 2 பேரும் பரவாயில்ல, ரொம்பவே நம்பிக்கையா தான் இருக்கீங்க. உங்க நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நானும் அதை எதிர்பார்க்கிறேன். அது நடக்குதான்னு பாப்போம், சரியா? டச்சி, இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. மகா, வா கிளம்புவோம். இவ மூஞ்சில முழிச்சாலே பாவம். அடியே, நான் இன்னும் உன்னை எதிரியா நினைக்காததுதான் நீ உள்ள இருக்கிறதுக்கு அர்த்தம். ஆனா நான் உன்னை எதிரியா இன்னையிலிருந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி உனக்கு எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. என் குழந்தைய எந்த அளவுக்கு நீ டியூன் பண்ணி வச்சிருக்கல, அதே குழந்தை வாயால உன்னை தூக்கி எறிதா இல்லையான்னு பாரு. அது ஏன் குழந்தைடி. என் குழந்தை என்ன அம்மாவா ஏத்துக்கிற நாள் வெகு தூரம் இல்லை. அதை ஞாபகத்துல வச்சுக்க. இனி இவன் மூஞ்சிலே நாங்க முழிக்க மாட்டோம். வாங்க போவோம். மகா, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் மகா. அத்தா, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் அத்தா. ஆமா போவோம். ஏமா நின்றுட்டு இருக்க? மம்மி, ஒரு நிமிஷம் நீங்க போங்க. நான் அம்மாட்ட பாய் சொல்லிட்டு வரேன். வேண்டாம்மா, பாய் சொல்லிட்டோம். சொன்னா கேளு, வா போவோம். ஐயோ மம்மி, நீங்க போங்க மம்மி, நான் அம்மாட்ட பாய் சொல்லிட்டு வரேன். மகா, நீ வா போவோம். அவ வருவா. அதானே பார்த்தேன். அவ ஏன் குழந்தைல என்கிட்ட சொல்லாம போயிருவாளா என்ன? கீ என்கிட்ட தானே இருக்கு. செல்லக்குட்டி, ஏன் அழுறீங்க? அழக்கூடாது. அம்மா சீக்கிரமா வந்துருவேன், சரியா? நீ அம்மாக்காக காத்திருக்கணும், சரியா? பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ, அழாம போயிட்டு வாங்க. மம்மி, என்ன தூக்கிட்டு போன. எனக்கு நீ அம்மாவோட மம்மியோட நீ நல்லவளே கிடையாது. பாவம் மகா அம்மா, என்னைய மகா அம்மாட்ட இருந்து நீ தூக்கிட்டு போயிருக்க, அப்படித்தானே? இனிமே நீ எனக்கு அம்மாவே இல்லை. என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். செல்லக்குட்டி, யார் அப்படி உன்கிட்ட சொன்னா? நீ ஏன் பொண்ணுமா? நீ நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் கிடையாது. அம்மா உன்னை தூக்கிட்டு போவனா? அம்மா உன்கிட்ட போய் சொல்லுவனா? சொல்லு செல்லம். யாரோ உன்கிட்ட வேண்டாதான் சொல்லி உன் மனசை இப்படி மாத்திருக்காங்க. நீ பேசாத, நீ தப்பு, நீ பண்றதெல்லாம் தப்பு. நீ பேட் மம்மி, நீ எனக்கு அம்மாவே கிடையாது. மகா அம்மா தான் என் அம்மா. நேற்று ஜாக்சன் அண்ணன் போட்டோ காட்டினப்ப கூட நானு மகா அம்மா என் அம்மா வந்தாலும் நீயும் என்னைய வளர்த்துருக்க, நீயும் என் அம்மா நினைச்சேன். ஆனா இப்போ நீ என்னெல்லாம் சொன்ன. நீ வெறும் பேட் மம்மி. நீ அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்துறல. நீ நல்லவளே கிடையாது. என்கிட்ட பேசாத, எனக்கு கோபமா வருது. ஏய், அவன் என்ன சொன்னானோ தெரியாது. ஆனா நீ ஏன் பொண்ணு. இங்க பாருடி, அம்மா உன்னை ஏமாத்துவனா? அந்த மகா நல்லவளே கிடையாது. அவ என்னை சீண்டிக்கிட்டே இருக்கா. அவ என் அக்கா தான். ஆனா அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது, தெரியுமா? என்னை பழி வாங்குறதுக்காக என்னை தூண்டி விட்டா. அதான் கோவத்துல அவளை ஏசினேன். முடியாது, நீ என்ன சொன்னாலும் இனிமே நான் நம்பவே மாட்டேன், தெரியுமா? மகா அம்மா உன்னை பத்தி தப்பாவே சொல்ல மாட்டாங்க, தெரியுமா? சொல்லவே இல்லை. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் மகா அம்மாவை பத்தி தப்பா தான் சொல்லியிருக்க. நீ சொன்னதெல்லாம் தப்பு. நீ என்னெல்லாம் சொல்லியிருக்க. ஆனா மகா அம்மா நல்லவங்க, தெரியுமா? ஒரு நாள் கூட உன்னை பத்தி அவங்க தப்பாவே சொல்லல, தெரியுமா? நானும் உனக்கு மம்மி தான், அம்மான்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க, தெரியுமா? அப்பா கூட நான் ஓ பொண்ணு இல்ல, மகா அம்மா பொண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா மகா அம்மா எதுவுமே என்கிட்ட சொல்லல, தெரியுமா? என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் யாச்சு வாங்கிட்டு இருந்தாங்க, தெரியுமா? ஆனா நீ தான் எல்லாரையும் பத்தி தப்பா சொல்ற. ஜாக்சன் அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ என் அம்மாவே இல்லை, நீ மம்மியும் கிடையாது. ஏண்டி, நான் சொன்னா கேட்க மாட்டேன், அவ சொன்னா கேட்ப. உனக்கும் அவ வசதியா போயிட்டா, அப்படித்தானே? இங்க பாருடி, அவ தான் ஓ அம்மா, நான் தான் உன்னை தூக்கிட்டு போனேன், போதுமா? ஆனா மறுபடியும் உன்னை தூக்கிட்டு போவேண்டி. உன்னால என்ன பண்ண முடியும்? இத்தனை நாளும் உன்னை அன்பா பாத்துக்கிட்டேன். ஆனா இனிமே உன்னை கொடுமைப்படுத்துவேன். இதுதான் ஒரு ரியல் குணம் இல்ல மம்மி. நீ இதுதான் அப்படித்தானே?
நீ மாடவே மாட்டல. குட்டி பாப்பா பாவம், ஜேம்ஸ் சித்தப்பாவும் பாவம். இனி யாருமே உன்கிட்ட பேச மாட்டாங்க. இனி உன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு போகிறேன்னு சொல்றேன் இல்லையானு பாடு. இனி நீ எனக்கு தேவையே இல்லை. எனக்கு அம்மா தான், மகா அம்மா தான் எல்லாமே. எனக்கு அப்பா தான் எல்லாமே. ஆச்சி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா இனி உன்னை நான் தேடி வரவே மாட்டேன். எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். நீ பேட் மம்மி, பேட் மம்மி, பேட் மம்மி. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வளர்த்ததெல்லாம் வீணா போச்சே. சனியே, அப்படியே ஆத்தா குடத்தை அப்படியே ஒத்து வச்சிருக்கேன். இனி என்ன பண்றது? என் கையை விட்டு இதுவும் போயிட்டு, நான் நினைச்சதெல்லாம் போயிட்டு, வேற என்ன பண்றது? என்ன பண்றது? ஐயோ மகா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. ஐயோ, எல்லாம் போச்சு. என்ன பண்றது? பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. என்ன மன்னிச்சிருங்க. என்னால தானே உங்களுக்கு இம்புட்டு கஷ்டமோ? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அத்தை கூட கோவப்படுறாங்களேன்னு நினைச்சேன். அவங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க. இவ எப்பவுமே திருந்த மாட்டா. இவளுக்காக பாவம் பார்த்து பார்த்து கடைசியில என் குழந்தைய நான் மறுபடியும் இழந்துருவேணும்னு பயமா இருக்குங்க. எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தைய யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். ஐயோ மகா, நீ வேற. நீ சும்மா இரு. நீ எருக்கு குடம் பிடிச்சவ. அதனால உன்னை எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடுறாங்க. அதுக்காக இம்புட்டு வெகுளியான்னு இருக்க கூடாது மகா. உன் தங்கச்சி நல்லவ கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு உன் மேல பொறாம அதிகம். இப்போ அது இந்த அளவுக்கு வந்து நிக்கி. இனி அவளை நம்பாத. அதுவே போதும். உனக்கு அவளை எதிர்த்து பேச முடியலனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா அவளை தயவு செஞ்சு நம்பாத. சரிங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஐயோ மகா, நீ என் செல்லம். உன் மேல எனக்கு எப்பவுமே கோபம் வந்ததே கிடையாது. ஆனா அவ சனியம் பிடிச்சவ. அவ மேல உள்ள ஆத்திரத்தை யாரு மேல காட்ட? அதான் சில சமயம் உன் மேல காட்டியிருப்பேன். என்ன மன்னிச்சிரு மகா. நம்ம குழந்தை கூடிய சீக்கிரம் நம்மளை ஏத்துக்குவா. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். எப்படிங்க? எப்படி? எனக்கு புரியல. அவ நம்மளை ஏத்துக்குவாளா? அவ நம்ம குழந்தை மகா. அவ கண்டிப்பா நம்மளை ஏத்துக்குவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவளை நல்லா கவனிச்சுக்கோ. அவ கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவா. சரிங்க. அம்மா, பசிக்குதுமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என் செல்லம்மா, எனக்கு பசிக்குது. ஏதாவது செஞ்சு தரியா? என்னடி, என்ன இது அதிசயமா இருக்கு? அம்மாவை கண்டாலே கிட்டத்துல வர மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சிட்டு இருக்க. இதனே ஏன் அம்மா? அதான் கொஞ்சிறேன். இப்போ எனக்கு ஏதாவது செஞ்சு தரப்படியா இல்லையா? இப்போ பாடுப்பா, ஏதாவது செஞ்சு தர சொல்லுப்பா. அவதான் கேக்குறல, போய் ஏதாவது செஞ்சு கொடு. எலும்பு விட்டா தானே செஞ்சு தர முடியும். உனக்கு இல்லாம யாருக்கு செய்ய போறேன்? அதெல்லாம் இருக்கட்டும், நான் போய் ஜாக்சன் அண்ணனை பார்த்துட்டு வரேன். இப்பவே எனக்கு பிடிச்சது என்னதுன்னு பார்த்து நீ செய்யற. நான் ஜாக்சன் அண்ணே, அப்புறம் அக்கா, அப்புறம் பாப்பா எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து தட்டிக்கிட்டே இருப்போம். சீக்கிரமா 10 மினிட்ஸ்ல ரெடி ஆகணும், சரியா? ஓகே செல்லம், நீங்க போங்க. அம்மா ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன், சரியா? சரிம்மா. நீங்க என்னங்க இது? என்னாலே நம்ப முடியல. அதிசயமா இருக்கு. எப்படிங்க இவ மாறுனா? ஏங்க எப்படிங்க? இங்க பாரு மகா, இன்னைக்கு கவனிச்சியா? அவ உன்னை அம்மான்னு கூப்பிடுறா. அப்போ அவக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதானே. நாம அவளை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனது நல்லதுதான். அங்க ருக்குவை பார்த்து ஏதோ அவ மாறி இருக்கா. கண்டிப்பா எதுவா வேணாலும் இருக்கட்டும். அவகிட்ட எதுவும் கேட்டு அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆனா அவ நம்ம பொண்ணுங்கிறதுக்கு அவ மாறிட்டா. எனக்கு இன்னும் என்ன சொல்றேன்னு தெரியல மகா. அவ நம்ம பொண்ணு மகா. நீ சீக்கிரமா போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ரெடி பண்ணு. நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். எப்படியோங்க, என் பொண்ணு மாறிட்டா. இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? சீக்கிரமா வாங்க, நான் போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறேன். சரி மகா. என்ன ஜான்சி பாப்பா, முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா தெரியுது. என்ன ருக்கு அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டியா? என் பேரு ஜான்சி இல்ல, ருக்கு. அடப்பாமே, விடிய விடிய கதை சொல்லி சீதைக்கு ராமன் சித்தப்பங்கடா. இவ மாடவே மாட்டாளா? என்னமெல்லாம் சொல்லி இவளை மாத்தலான்னு பார்த்தா உண்மைக்கு எப்பவுமே வேல்யூ இல்லாம தான் போகுது. பொய் தான் எப்பவும் முக்கியத்துவம் வருது. என்ன செய்யறது? என்னனே, என்னாச்சு? ஏனே ஆடி போயிட்ட? ஏதாவது பிரச்சனையானே? சொல்லுனே. என் பேரு எப்பவுமே ஜான்சி தான், ருக்கு இல்ல, சரியா? என்னடி சொன்ன பாப்பா? பாப்பா என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. எடி, நீ எப்பவுமே உன் பேரு
டான்சிங் தானே சொன்னேன். அப்படிதானே சொன்னேன். எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. சொல்லு பாப்பா, விளையாடாத. சீரியஸா கேக்குறேன் அண்ணே. அப்படிதானே சொன்னேன். சொல்லு பாப்பா. ஆமாண்ணே, நான் எப்பவுமே உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஜான்சி பாப்பா தான். சரியா? என்னடி பாப்பா சொல்ற? என்னையே நம்ப முடியல. நிஜமாவா? சொல்லு, எப்படி எப்படி பாப்பா? அப்போ நீ மகாமாவ அம்மா நீ ஏத்துக்கிட்டியா? சொல்லு, ஏத்துக்கிட்டியா? அண்ணே, ஏத்துக்கிட்டதுக்கு என்ன நடக்கு? மகாமா தானே என் அம்மா. சொல்லுனே, மகாமா என் அம்மா தானே. ஐயோ ஐயோ ஐயோ, எடி பாப்பா, வடிவேலு சொன்ன மாதிரி கையோட மடக்கு காலோட மடக்கு என்ன பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது. என் தங்க குட்டி, செல்ல குட்டி, என் ஜான்சி பாப்பாடா சூப்பர்டி. சச்சோ, இவ எப்போ வந்தா? இவ போடாமல பொங்கிடுவாளே. இவளை தவிர யாரையுமே கொஞ்சம் கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளே. ஐயோ, ஊர்ல இருந்து வந்திருந்த மாமா பொண்ணு விட ஒரு நாள் கொஞ்சணும்னு சொல்லிட்டு பச்சை பிள்ளைய கொஞ்சனதுக்கு சண்டைன்னு வந்துட்டாளே. நான் தான் உன் தங்கச்சி, என்னதான் கொஞ்சணும். யாரையாவது கொஞ்சனே அப்புறம் நடக்கிறதே வரன்னு சொல்லியிருந்தாளா. இப்போ பாப்பாவை கொஞ்சனதை பார்த்தா சண்டைகளா விடுவா. என்னனே ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா, நீ போய் சாப்பிட போ. அண்ணன் இப்போ வரேன். சரியா? சரிண்ணே. என்ன ஐயா திருட்டு முடி முழிக்கிறீரு? பாப்பா, அவளும் நம்ம பாப்பா தானடி. அவளை கொஞ்சனதுக்கு நீ கோவப்படலாமா? ஏன்டி பாப்பா இப்படி கோவப்படுற? அடிச்சு அதுக்கு நான் கோவப்படுறேன்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? அவ நம்ம பாப்பா. அவளை கொஞ்சனதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு வந்த? என்னல பண்ணிட்டு வந்த? என் பாவடைய சர்ச்சுக்கு போடுறதுக்காக பெட் மேல வச்சிருந்தேன். அத கீழே தள்ளி அதுக்கு மேல ஏறி மிதிச்சு டான்ஸ் ஆடி இருக்க. அப்படிதானே? அயன் பண்ணது கூட வீணா போச்சு. அம்மா புடிச்சு ஏன் சேஷன் யோசிச்சிட்டு இருக்கு. எல்லாம் ஓ வேலை தானே. சே, ஏன்டா அப்படி இருக்கியோல? ஏத்தி, அது உன் பாவடையா? அச்சச்சோ, தெரியாம கீழே கொட்டி இந்த ஜூஸ தொடச்சு விட்டனே. நான் உன் பாவடைன்னு நினைக்கலடி. கைப்படி துணி தான் மேல வந்து கிடக்குன்னு நினைச்சேன். அந்த பாவடை நல்லாவே இல்லடி. கைப்படி துணி மாதிரி இருந்துச்சு, கடை துணி மாதிரி இருந்துச்சு தெரியுமா? என்னன்னு சொல்ற? ஜூஸ கொட்டி வச்சு அதை தொடச்சியா? யாமடா இப்படி இருக்க? அது என் பாவடை தெரியுமா? அது ஒரு மாதிரி கிரீன் கலர்ல, கரும் கிரீன் கலர்ல இருக்கும் தெரியுமா? ஏன்டா அப்படி இருக்கியோ? போய் அம்மா சொல்றேன் இல்லையான்னு பாரு. பாப்பா நில்லுடி. பாப்பா நில்லுடி. ஐயோ போய்ட்டாளே. அம்மா வர கழுவி ஊட்டுமே. அதானே, நானாவது கொஞ்சம் கூடோட யோசிக்கணும். யோசிக்காம போனது ஏன் தப்புதான். எவனாவது கைப்பிடி துணியை, அதுவும் கறி துணியை பெட்டில தூக்கி வைப்பாங்களா? ஜூஸ கொட்டி போட்டு அவசரத்துல துடைக்கிறதுக்கு இவ பாவடை தான் கட்டிச்சோ. இப்படி இருப்பான கொஞ்சம் கூட நினைக்கலையே. இப்ப போய் எல்லாருக்கிட்டையும் சாடி கேட்கணும்.